ஹாய், நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம்னால கிட்டத்தட்ட ஒரு 6 டாபிக்ஸ் பார்த்தோம். ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் தான். அண்ட் நேற்று தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம்ல, ஸோ அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ லைக் வைஸ் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் கற்றுக்குறீங்கன்னு வைங்களேன், அப்படியே வந்து நீங்கள் இந்த பேசிக்ஸ் ப்ரோக்ராம்ஸை பார்க்கணும். ஸோ எதனா டாபிக் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அந்த டைமில் போய் டெஃபினேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த லெவலில் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ பேசிக்ஸ் பேட்டர்ன் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபுல்லாகவே பேசிக்ஸில் தான் போகும். ஸோ அப்புறமா கன்வர்ஷனுமே வரும். இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு இந்த ஊப்ஸ் கான்செப்ட் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்போ ஆகணும். ஸோ அதான் நான் போக நான் என்ன கற்றுக்கணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு லைக் வைஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசம். ஸோ பாலிமார்பிசம் வந்து எதுக்கு சொல்லுவாங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் இதை வச்சு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாஸ்க்கை வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். சிங்கிள் இல்லை மல்டிபிளுக்கு வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் இவங்க இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ இதுலேருந்து வர ஒரு அட்வான்ஸான டாபிக் தான். ஸோ இந்த மெத்தட் ஓவர்லோடிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும். இப்போ நான் ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் வைக்கிறேன்னு வைங்களேன், அதில் வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் இது பண்ணலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5+5 கொடுக்கலாம், 5.5 கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் சேம் சிம்பிளோட. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருந்தே ஆகணும். டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இது பண்ணுறது தான். ஸோ இருக்கிறது மேலேயே நம்ம எக்ஸ்ட்ராவாக இப்போ இந்த இது வந்துட்டு இந்த வேலையை இது பண்ணோன்னா அதுக்கு மேலே வந்து ஓவர் ரைட் பண்ணி லைக் இது இல்லாமல் இது கூட இதுவும் பண்ணலாம் அப்படின்றத தான் இங்கே வந்து மெயின் கான்செப்ட்டு. ஸோ ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அது மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறது தான் ஓவர் ரைடிங்கிறது. பேசிக்காக என்ன இருக்கோ அதே தாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் தான். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் வந்துட்டு கொஞ்சம் தெளிவாயிருங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் கீவேர்ட். ஸோ இந்த சூப்பர் கீவேர்ட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஈஸியாக நம்மளுடைய வேலையை முடிக்கிறதுக்கோசம் தான். இதுலேயே வந்துட்டு நிறைய டைப்ஸும் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே குத்து வச்சுருப்பாங்க. ஸோ சிம்பிளாக வந்துட்டு மேலேயே வந்து மென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது கீழேருந்து எடுத்து வேல்யூ எடுத்து அப்புறம் லாஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெத்தட் யூஸ் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ மெத்தட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அண்ட் இந்த மெத்தட் உள்ளே போட்டு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது நான் உங்களுக்கு சொல்கிறத விட நீங்கள் போட்டு பார்த்தா தான் புரியும். நான் சொல்கிறது ரஃபாக சொல்லிட்டு போயிடலாம், பட் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தான் புரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திஸ் ரெஃபரன்ஸ். ஸோ நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நானே போட்டு காமிச்சிருப்பேன்ல, அந்த திஸ் ஆப்பிள், திஸ் நேமு, திஸ் ஏஜ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும்ல. ஸோ அந்த திஸ்ஸை வந்துட்டு நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதுக்கு தான் இந்த திஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லீட் ப்ரோக்ராம்ஸையும் சால்வ் பண்ணலாம், குட்டி ப்ரோக்ராம்ஸையும் சால்வ் பண்ணலாம். திஸ் வச்சு நம்மளால் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். லைக் ஒரு ஈஸி டு கோவாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம திஸ்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணியிருப்போம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் போக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரியும். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கீவேர்ட். ஸோ இந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் அதை முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸோடையும் இது ஷேர் பண்ணி வேலை செய்யும். பட் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மளால் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் அலோகேட் பண்ண முடியும், திருப்பியெல்லாம் நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸோடையும் மிங்கிள் ஆகி இது ஒர்க் பண்ணலாம், அது ஒர்க் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுவோம்ல ப்ரைவேட்டு, பப்ளிக், ப்ரொடெக்டட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ ப்ரொடெக்டட்னா அது வந்து அதுக்குள்ளே இது இருக்கும். அப்புறம் ப்ரைவேட்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், அதை விட்டு வெளியே இது பண்ண முடியாது. ஸோ பப்ளிக்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் பேசிக்காக ரஃபாக ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்துருப்பேன்ல. ஸோ அதை தான் இங்கே வந்துட்டு இவங்க தனி பாட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் முடியுது, ஊப்ஸ் கான்செப்ட் முடியுது. ஸோ நாலுலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே வரதெல்லாம் சீக்கிரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் டைம் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுதான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ